வணக்கம். மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஓடுகைத்தில் கேரை மீன் பிடிக்கிறது, சூரை மீன் பிடிக்கிறது, இது மட்டும் இல்லாமல் நைட்டில் இந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஜொலிக்கும் கப்பலில் வந்து நம்ம கேரை மீன் பிடிக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த கப்பலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கே போயிட்டோம். 4 மணிக்குன்னா மாலை 4 மணிக்கு போயிட்டோம். அப்போ 4 மணிலேருந்து எங்களுக்கு இருட்டுற வரையும் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஞாபகம் வந்தாங்க ஓடு தூண்டில் வச்சு இந்த கப்பலுக்கு பக்கத்தில் ஓடு தூண்டில் வச்சு இழுத்தா மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடு தூண்டில் வச்சு இப்போ இழுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய கப்பல், இந்த கப்பலோட பேர் திருபாய் டீப் வாட்டர் KG1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கப்பல் அம்பானியோட ஃபேமிலியோட அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, திருபாய் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலோட நேம் இருக்குது. அதனால் அம்பானி அப்பா பேர் தான் இந்த கப்பலில் இருக்கிறதுனால இந்த கப்பல் வந்து அம்பானியோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கப்பல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கடலில் வந்து ட்ரில் போட்டு இங்கே வந்து பெட்ரோலியம் அது சம்மந்தப்பட்ட இது வந்து எடுக்கிறதுக்காக இந்த கப்பல் ஸ்டாண்டிங்கில் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இந்த இடத்துலையே வந்து இந்த ட்ரில் ஷிப் இங்கேயே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் திருபாய். இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்தது வந்து கரெக்டாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி எடுத்தோம். அப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி கரெக்டாக சுதந்திர தினம்ங்கிறதுனால சுதந்திர தினத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இந்த கொடியை இந்த கப்பலில் ஏற்றிட்டு போனாங்க. அதையுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இந்த கப்பலில் மேலே வந்து ஹெலிபேட் இருக்குது, ஹெலிகாப்டர் இறக்குற மாதிரி ஹெலிபேட் இருக்குது. இது ஸ்டாண்டிங்லேயே ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஹெலிகாப்டர் மூலமாக தான் வரும் அப்படின்னுங்கிறத அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி இந்த கப்பலோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அந்த தகவலெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ஓடு தூண்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓடு தூண்டில் எப்படிலாம் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படி கட்டையில கையில தூண்டிடா. சாப்பிட்டா இருக்கு தெரியல.
అవును இங்கே காட்டு கறியரா இங்கே விடுங்க அப்படியே இருந்த 1 மணி நேரத்தை இந்த மாதிரி மீன்கள் பிடிச்சிட்டு அப்படியே பகல் டைமை ஓட்டிக்கிட்டு கரெக்டாக இருட்டினதும் கேரை பிடிக்கிறதுக்கு நம்ம கப்பலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கயிறாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கயிறை வந்து எப்படி ஆட்டுவாங்கிறத இங்கே மீன் பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி நம்ம வந்து இந்த கப்பலுக்கு பக்கத்தில் உள்ள வெளிச்சத்தில் ஜிகுனா பேப்பரை தூண்டில் அணைச்சி தூண்டிலில் இற போடாமல் இந்த மாதிரி கீழே ஒரு 50 பாவத்துலேருந்து 100 பாவம் கயிறு விட்டு அதுலேருந்து நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஜிகுனா பேப்பரை கேரை மீன் அதோட இறன்னு நினச்சி வந்து பிடிக்கும். அப்படி தான் இப்போது ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. வாங்க எப்படி ஏற்றுறோம், என்ன மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தூண்டி திரு இங்கே இருக்குல்ல அவர் இறக்க பேசமுன்னா கவர் அந்த கவர் இருக்கு, முன்னாடி வர முடியாது. மீன் போய் சுத்தி இருக்கு. என்ன இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் மீன் பிடிச்சிட்டு மீன் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அடுத்த நாள் வந்து நாங்கள் கடலில் தங்கிறதுனால இப்போ இந்த கப்பலில் ஏதாவது ஒரு இடத்துல அணைச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னுங்கிறதுக்காக இந்த கப்பலோட
ரோப்பில் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கயிறு எடுத்து அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோங்க. அப்படியுமே இந்த கப்பலில் இருந்து அப்படி அணைச்சி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கயிறையெல்லாம் வெட்டி விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை இவ்வளோ போட்டு அணைச்சி போடுறதுனால கண்டிப்பாக வந்து அது ப்ராப்ளமாக தான் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஆழ்கடலில் இருக்கிறதுனால எங்களால் ஆங்கர் வைக்க முடியாது. பாராசூட் வச்சிச்சு அப்படின்னா இந்த கப்பல்லேருந்து ரொம்ப தூரம் அலைஞ்சு போயிடும். அதனால் வந்து இந்த கப்பல் ஸ்டாண்டிங்காக இருக்கிற கப்பலில் நாங்கள் கொஞ்சம் நேரம் அணைச்சி போட்டோம் அப்படின்னா இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நாங்கள் தூங்கிட்டு மறுபடியும் அடுத்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி கயிறை எடுத்து நல்லா அணைச்சி போட்டதுக்கு பிறகு நல்லா தூங்குவோங்க. ஏன்னா வந்து நம்ம கப்பலில் தான் இருக்கோம். கப்பல் வந்து எங்கேயுமே அலைஞ்சு போயிட போகிறதில்ல. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்கலாம்.